Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 873 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி லூஃபியோட தொக்கா மாட்டிட்டான். அவன் மட்டுமா அங்க ஜிம்பை மத்தவங்க எல்லாம் கடலை மாட்டிட்டாங்கல்ல. அப்பதான் ஜெர்மா 66 மாசா என்ட்ரி கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்க எப்படா தப்பிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஜெர்மா 66 வந்துட்டாங்கல்ல, இனி ஒரு ஹோப் இருக்கும். ஆனா அவனுக்கு தான் முரட்டு பாலிலாச்சே. அவங்களோட சேர்த்து இவங்களையும் கொண்டுலான்னு கண்ணா பின்னாடி ரவுண்டு கட்டி கண்ணை வச்சு சுடுவாங்க. ஒண்ணுமே ஆகாது. புல்லட் அவங்க மேல பட்டு சில்லு சில்லா தெரிச்சு விழும். அட்லீஸ்ட் அவங்க கண்ணாடி நொறுங்கினா கூட பரவாயில்ல, அது கூட நொறுங்காது. என்ன கண்ணை வச்சு சுடுறானுங்களோ சல்லி பலிக. அப்ப இச்சிஜி சஞ்சயை கூப்பிட்டு இங்க இருந்து ஒன்னே எஸ்கேப் ஆக சொல்லுவான். ஏன்னா ஜெர்மா 66 இந்த ஐலாண்ட மொத்தமா டார்கெட் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் சண்டை பயங்கரமா இருக்க போது. நம்ம ஆளுகளை காப்பாத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களால நிம்மதியா சண்டையே போட முடியாது. அதனாலேயே சட்டு புட்டுன்னு கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. சுத்தி இருக்க வீடுகள்லாம் மண்டை காயுது. ஏன்னா எவ்வளவு சுட்டாலும் அவங்களுக்கு தான் ஒண்ணு ஆகலையே, அயன் பாடி. அதை பார்த்துட்டு ஓவன் செம்ம கடுப்பாயிட்டான். ஏன்னா இவங்க எல்லாருமே செத்துட்டாங்கன்னு நினைச்சான். அப்புறம் எப்படி உயிரோட வந்தாங்கன்னு தெரியலையே. ஏன்னா இவங்களை காலி பண்ண 10,000 சோல்ஜர்ஸ் அனுப்பி இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அதுதான் குப்பை மாதிரி குமிச்சிட்டானுங்களே. அவங்க எல்லாத்தையுமே பொலன்னு பொலந்து கட்டி கடல்ல கவுத்தி விட்டு வந்துட்டோம். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இத லைவா கேட்டுட்டு இருந்த அந்த மோண்டோருக்கு மோசனே போயிரும் போல. அப்ப நம்ம அண்ணனில காலி பண்ணி கடல்ல கவுத்திட்டானுங்களா ஐயோன்னு சொல்லி கதறுவான். ஏன்னா அவனுக்கு கால் வரும்போது ஜெர்மா 66ஓட கிங்டத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோன்னு சொல்லி தானே போன் பண்ணாங்க. அப்ப யாரு பார்த்த வேலை இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கே போன் பண்ணி பாப்பான். யாருமே போன் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பாட்ல காட்டுறாங்க. எல்லாருமே கடல்ல அப்படியே பேன்னு மிதந்துட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு டமகோ அப்படியே செம்மையா கடுப்பாவான். ஏன்னா அடுத்தடுத்து சம்பந்தம் இல்லாத விஷயம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அவனுங்களை சம்பவம் பண்ணணும்னு நினைச்சு கடைசியில இவனுங்க சம்பவம் ஆயிட்டானுங்க. இந்த மாதிரி முட்டாப்பாளுங்க இவனுங்களோட டெக்னாலஜி வச்சுட்டு என்ன ஆம்லேட்டா போட போறானுங்க. இதை நான் கேட்கல, ஜெர்மா 66 தான் கேட்கறானுங்க. சோ அப்படி ஓவரா நக்கல் பண்ணி சிரிச்ச உடனே ஓவன் ஆல்ரெடி காண்டானவன் இதுல இன்னும் காண்டாயிருவான். சரி இதுக்கப்புறம் சண்டை தாறுமாறா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சஞ்சய் எஸ்கேப் ஆக சொன்னோன்னே அவன் அடிச்சு புடிச்சு அங்க இருந்து மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆவான். ஆனாலுமே விடாம கண்டமேனிக்கு சுடுவானுங்க. அதுவும் இவங்க இருக்காங்களே பயங்கரமா எய்ம் எல்லாம் வச்சு போஸ்டெல்லாம் கொடுத்து கண்டமேனிக்கு சுடுவாங்க. அதுவும் ஏதோ பீரங்கி குண்டு மாதிரி வச்சு சுடுவானுங்க. சஞ்சய் எப்படி எஸ்கேப் ஆறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போதுதான் இடையில ஜெர்மா பூந்து பொலந்து கட்டுவானுங்க. சரி இப்ப உள்ளுக்குள்ள சண்டை பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவங்க உள்ள இருந்தாங்கன்னா இப்ப வெளியில இருக்க கப்பல்களை யார் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஜெர்மா 66ஓட தலைவர் அந்த வின்ஸ்மோக் தான். மண்டையில கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நின்று அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்படின்னா பிக்மாமோட அட்டாக்கு மரியாதையே இல்லாம போச்சே. ஏன்னா அவ அடிக்கு நேரத்துக்கு சாணியாகி செத்து இருக்கணும். ஆனா இன்னும் உயிரோட இருக்கான்னா மேபி வின்ஸ்மோக் போட்டு அந்த சூட் அவரை காப்பாத்தி இருக்குமா இருக்கும். அந்த மனுஷன் கக்கோ ஐலாண்ட்ல இருக்க கப்பல் எல்லாத்தையுமே போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பான்னு வைங்க. இதை பார்த்த ஸ்மூத்தியோட குரூப் நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஆனா ஸ்மூத்தி வேணான்னிருவா. ஏன்னா இவங்க டார்கெட் ஸ்டார் ஹேட் மட்டும்தான். சோ அதை தாண்டி எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகி போக கூடாது. அவங்கள தான் பொழந்து கட்டணும். சோ எல்லா ஷிப்புகிட்டையும் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவா. இப்ப இவங்களுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. அந்த மோண்டோர் மண்டையனை ஜெர்மா 66ம் ஸ்டார் ஹேட்ஸும் அழகா ஏமாத்திட்டாங்க. சரி இப்போ ஒண்ணு கெட்டு போல, கண்ணு முன்னாடி தானே இருக்காங்க, எப்படியும் பிடிச்ச லாக் பண்ணிடலாம். அவங்கள இந்த டைம் விடக்கூடாதுன்னு வெறியோட வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இது மட்டும்தான். அதே நேரம் இங்க நமிக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அந்த ஜெர்மா இவங்களுக்கு எனிமியா இல்ல நல்லவங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேப்பா. ஜிம்பை பார்த்துட்டு அதுவா இப்ப முக்கியம், நம்மள விரட்டி அங்க ஒரு குரூப் வெளுத்துக்கிட்ட வந்துகிட்டு இருக்குது, அதைத்தான் நம்ம போக்கஸ் பண்ணணும், வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாத மங்குமா. நம்ம நமிக்கு அவங்கள நம்புறதா இல்லையாண்டா ஒரே குழப்பமா இருக்குது. அப்பங்கும்போது சஞ்சய் கிட்ட இருந்து போன் கால் வரும். இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருக்கேன்னு நம்மளுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க. எங்களால ஐலாண்டுக்கு பக்கத்துல இதுக்கு மேல வர முடியாது, அதெல்லாம் எனக்கும் தெரியும், நீங்க ஹார்பர் கிட்ட வேகமா வாங்க, நான் சட்டு புட்டு நாங்க வந்து சேர்ந்துடுறேம்மா. எல்லாத்துக்கும் இப்ப லூஃபியை நினைச்சுதான் கவலை. ஆனா பையன் ஒண்ணு அந்த அளவுக்கு மோசம் இல்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். சாப்பிட்டானா எல்லாம் சரியா போயிடும். சீக்கிரமா வேலையை முடிங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பணும். உடனே சார் ரைட்னு சொல்லிட்டு அவங்களும் கப்பலை திருப்பி கரெக்டா கொண்டு போவாங்க. அதே நேரம் ஜெர்மாங்க கண்டாமேனிக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் சஞ்சி அட்டாக் பண்றதுக்கும் ஒரு குரூப் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அதனால புழுதி கிளம்ப அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த ப்ரூலி செம்மையா கடுப்பாயிருவா. ஏன்னா அவளை வச்சுதானே இவங்க எல்லாருமே இவ்வளவு வேலைத்தனம் பண்ணாங்க. சோ என்ன ஆனாலும் சரி உங்களை நான் தப்பிச்சு போக விடவே மாட்டேன், மெயினா ஸ்டார் ஹேட்டை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு கிருமனாலா யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அவளாலேயே நம்ம முல்ல கேட்டகரியை எப்படி இவன் பீட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆனான்னு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்டகரி தோத்துட்டாரான்னு கேட்கும் போது அவன் நடந்த மேட்டரை பூரா சொல்லுவான். ஆக்சுவலா இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவன் வேர்ல்ட்லயே கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ஃபைட்டர். அது மட்டும் இல்லாம பயங்கர பெர்ஃபெக்டான ஆளு. அவர் ஏன் இந்த ஸ்டார் ஹேட் தோக்கடிச்சிட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு பயங்கரமா கதறி அழுவா. இதை கேட்டுட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. அப்படின்னா கேட்டகரியை இவன் தோக்கடிச்சிட்டு வந்துட்டான்னு யாரும் நினைக்கவே இல்லை. அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி தான் வந்திருப்பான்னு நினைச்சிருப்பாங்க போல. கடைசியில தோத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஓவனே ஸ்டன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கடுப்பாயி
ஆகி காட்டு கத்திட்டு இருப்பான்னு வைங்க. இப்ப என்னன்னா லூஃபி கட்டவுரியை எப்படி தோக்கடிக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் ஏதோ டர்ட்டியான ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பான். அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி பண்ணதுக்காகவே அவனை சும்மா விடக்கூடாதுன்னு அத்தனை பேருமே ரவுண்டு கட்டிட்டாங்க. ஓவன்லாம் இன்னைக்கு அவங்க இந்த இடத்தை விட்டு உசுரோட போக கூடாது, பொலந்து கட்டுங்கிறான உடனே எங்க இருந்து தான் வந்தானுங்களோ தெரியல, மறுபடியும் நம்ம நடுவுல வச்சு ரவுண்டு கட்டிட்டானுங்க. அது எப்படி பாசிபிள்? எல்லாருமே பின்னாடி தான் இருக்காங்க, எப்படி சடனா முன்னாடி வந்துடுறானுங்க? அப்படின்னா என்ன சஞ்சி ஸ்லோவா போயிட்டு இருக்கானா? என்னமோ போங்க. ஆனா ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. எவ்வளவுதான் எஸ்கேப் ஆகி ஓடினாலும் அவ்வளவு கண்ணை வச்சு சுடும் போது ஒரு சில புல்லட் மேல படத்தான செய்யும். அதுல ஒரு புல்லட் நம்மளால கையில பட்டுரும். விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் ஓடலான்னு பார்த்தா ஓவன் வந்து லாக் பண்ணிடுவான். என்னங்கடா நடக்குது இங்க? ஓடிட்டு இருக்கவன வந்து லாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி இப்ப கம்ப்ளீட்டா மாட்டிட்டான். ஆமா இங்க பக்கத்துல இருந்த ஜெர்மா எங்க போனானுங்க? ஆளக்கானோ. அவங்கள ஒரு சைடு பழுது கட்டிட்டு இருக்காங்க போல. ஓவன் கத்தி எடுத்து ஓங்கி ஒரே போடு. இந்த இடம் ஃபுல்லா ஃபயர் ஆகும். இதுக்கப்புறம் இந்த அட்டாக்ல இருந்து சஞ்சி எஸ்கேப் ஆனானா, கப்பலுக்கு போய் சேர்ந்தானா, கப்பல்ல இருந்து தப்பிச்சாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.